கார்த்திக் தனது நண்பர்களுடன் பார்ட்டி செய்து கொண்டிருக்கிறான். கை நிறைய பணம், கையில் மதுக்கோப்பை. அவன் போனில் அடுத்தடுத்து பல பெண்களின் மெசேஜ்கள் வருகின்றன. நண்பன்: என்ன கார்த்திக், ஒரே நேரத்துல 3 பேர் கூடவா? மாட்டிக்க போற பாரு. கார்த்திக் சிரித்துக்கொண்டே, வாழ்க்கை ஒரு முறைதான் மச்சி, அனுபவிக்கணும். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் ஒரு பெண்ணுடன் அங்கிருந்து கிளம்புகிறான். அந்த நிமிடத்தில் பாதுகாப்பு, சேஃப்டி பற்றி அவன் துளி கூட யோசிக்கவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு கார்த்திக் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென மயக்கம் வருகிறது. கடந்த 1 வாரமாக அவனுக்கு விடாத காய்ச்சல். கார்த்திக் தனக்குள்ளேயே, ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கு? சாதாரண ஜுரம் தானா? அவன் கண்ணாடியில் பார்க்கிறான். கண்கள் குழி விழுந்து, முகம் பொலிவிழந்து இருக்கிறது. மருந்து கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிடுகிறான். ஆனால் பலனில்லை. டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு கார்த்திக்கை பார்க்கிறார். அறையில் நிசப்தம் நிலவுகிறது. டாக்டர்: கார்த்திக் ரத்த பரிசோதனையில HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. உங்க ரத்தத்துல வைரஸ் லெவல் அதிகமா இருக்கு. கார்த்திக்கின் காதுகளில் அந்த வார்த்தை இடி போல ஒலிக்கிறது. சுற்றியுள்ள உலகம் சுழல்வது போல உணர்கிறான். அவனுக்கு பல பெண்களுடன் இருந்த தொடர்பு ஒவ்வொன்றாக கண்முன் வந்து போகிறது. கார்த்திக் இருட்டில் தனியாக அமர்ந்து அழுகிறான். தனது போனில் இருக்கும் பெண்களின் எண்களை பார்க்கிறான். யாருக்கு போன் செய்து சொல்வது? யாரிடம் உதவி கேட்பது? யார் மூலமா எனக்கு இது வந்தது? இல்ல, என்கிட்ட இருந்து எத்தனை பேருக்கு இது போயிருக்கும்? நான் ஒரு குற்றவாளியா? தன் குடும்பத்தினர் புகைப்படத்தை பார்த்து அழுகிறான். அவனது வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. கவுன்சிலிங் அறை. கார்த்திக் விரக்தியில் அமர்ந்திருக்கிறான். டாக்டர் அவனிடம் பேசுகிறார். டாக்டர்: தப்பு செஞ்சிட்டோம்னு வருத்தப்படுறதை விட அதை சரி பண்ண பாரு. முதல்ல உன் கூட தொடர்பில் இருந்தவங்களுக்கு தகவல் சொல்லு. அதுதான் நீ செய்யற பிராயச்சித்தம். அப்புறம் முறைப்படி மாத்திரை, ஆர்டி எடு. நீ சாக மாட்டே, ஆனா இனி உன் வாழ்க்கை முறையை மாத்திக்கணும். கார்த்திக் நடுக்கத்துடன் போன் செய்கிறான். தன்னுடன் தொடர்பில் இருந்த ஒவ்வொரு பெண்ணிடமும் உண்மையை சொல்கிறான். சிலர் அழுகிறார்கள், சிலர் அவனை திட்டுகிறார்கள். கார்த்திக் நிதானமாக, என்னை மன்னிச்சுடுங்க. தயவு செஞ்சு நீங்களும் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேற யாருக்கும் இது பரவிடக்கூடாது. அவன் முதல் முறையாக பொறுப்புள்ள மனிதனாக மாறுகிறான். 1 வருடம் ஆகிறது. கார்த்திக் இப்போது பழைய கார்த்திக் அல்ல. அவன் தினமும் யோகா செய்கிறான், சத்தான உணவு உண்கிறான், தவறாமல் மாத்திரை எடுத்துக்கொள்கிறான். அவன் ரத்தத்தில் வைரஸ் கட்டுக்குள் இருக்கிறது. அவன் ஒரு விழிப்புணர்வு முகாமில் பேசுகிறான். 1 நிமிஷ இன்பத்துக்காக உங்க வாழ்க்கையையும் மற்றவங்க வாழ்க்கையையும் அழிச்சிக்காதீங்க. பாதுகாப்பு இல்லாத உறவு பாசமா தெரியலாம், ஆனா அது மரணக்குழி. கதையின் முடிவு: கார்த்திக் தனது நோயுடன் போராடி வெற்றி பெறுகிறான். அவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்தாலும் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை காப்பாற்றும் கருவியாக மாறுகிறான். சுபம் கூட கிடைக்காத அந்த தருணத்தில் அவன் தேடிக்கொண்டது மன அமைதி.